இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் என்னை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை பார்ப்போம். அது ஏசாயா 58:11 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பார். ஒரு தோட்டத்தில் மிகுந்த செழிப்பு இருந்தாதான் அந்த இடத்துல வளர்ச்சி ஆகும். நல்ல நிலம் தேவை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நல்ல விதை போடப்பட வேண்டும். மூன்றாவது, நன்றாக நீர் பாய்ச்சப்பட வேண்டும். நான்காவது, அந்த தோட்டத்துக்கு சூரிய வெளிச்சம் தேவை. அப்போதான் அந்த தோட்டம் செழிப்பாக மாறும். சங்கீதம் 52:8 எடுத்து வாசிங்கள். நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நம் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டா இருந்தால் செழிப்பாக இருக்க முடியும். அவருடைய வீட்டிலே தேவனுடைய ஆலயம். அப்ப தாவீது ஒரு ராஜா வந்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்தை பச்சை ஒலிவு மரம் போல இருப்பேன். இப்போ நல்ல விதையை நீங்கள் பெருக முடியும், அந்த தோட்டம் வளர முடியும். அதுதான் ஆடு மேய்ச்சவன தேவன் அரசனாய் மாற்றினார். ரெண்டாவது காரியம், நல்ல விதையை போட்டிருக்கப்படும். எதை குறிக்குதுன்னா, விதை என்பது வேத வசனம். நம்ம ஆலயத்தை போகிறோம், ஆலயத்துக்கு போனோம்னா வேத வசனம் தான் உங்களுக்கு விதை. சங்கீதம் 1:2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இலையுதிர் மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமொழிகள் 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜீவ ஊற்று எது அப்படின்னா, அந்த தோட்டத்தை குடிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து விசுவாசமா இருந்தால் ஜீவ ஊற்று உங்களிடத்தை பெறப்பட்டா, அவரே ஜீவ நதியா இருந்தார், ஜீவ ஊற்றா இருந்த வேதம் சொல்லுகிறது. தீமை பொல்லாப்புக்கு வெறுக்கிற மனசராக்கணும். சங்கீதம் 128:1 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். பயம் என்னன்னா, பரிசுத்தமான ஓய்வினாலே ஆலயத்துக்கு வரணும், அந்த 10 கட்டளை கீழ்ப்படியணும், கணவன் மனைவியை கொடுத்த காரியத்தை குடும்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பந்தில சேரப்படணும், நம்ம கர்த்தருக்கு நற்சாட்சியா இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். நான்காவது, செழிப்பான தோட்டம்னா கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் வேண்டும். நீதியின் சூரியன் உனக்கு இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியுமா, நீங்க மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப்பட வேண்டும். சூரியன் பார்த்தீங்கன்னா, நிலாக்கு ஆண்டவருடைய படைப்பை பாருங்க, அந்த சூரியனுடைய வெளிச்சம் நிலா வாங்கி இரவில் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா வெளிச்சமாக கொடுக்கிறது. நித்திய சூரியனாய் கர்த்தர் உங்களுக்கு உதிக்க செய்வார். நீ வற்றாத நீரூற்றாக இருக்கப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, வற்றாத நீரூற்றாக நீ இருப்பீங்கப்பா. நீங்களே ஜீவ நதியாக ஜீவ ஊற்றாக இருந்து கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.